வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஃபன் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். 5வது முறையாக தமிழக முதலமைச்சர் ஆகிறார் தவேக தலைவர் விஜய். ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் பகிர்ந்தும் கொண்டாட்டம். 1 சவரன் தங்கம் ரூபாய் 2,87,00,000 எட்டியதால் மக்கள் நகை வாங்குவதை நிறுத்தி கூகுளில் இமேஜ் சேவ் செய்து திருப்தி அடைந்து வருகின்றனர். முதலாளி ஆடல் பாடலுடன் கும்மி, அதனால் முதலாளியின் தலையில் அம்மி. வீட்டு வேலைக்காக வைத்த ரோபோவை அதிக நேரம் வேலை செய்ய வைத்து ஆடல் பாடலுடன் இருந்ததால் விரக்தியில் அம்மிக்கல்லால் முதலாளியின் தலையை உடைத்த ரோபோவால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. 90s கிட்ஸ்களுக்கு தற்போதும் பெண் கிடைக்காமல் திருமணம் ஆகாததால் உச்சகட்ட கடுப்பில் போராட்டம். சமையல் செய்ய தெரியாதவர்களுக்கு அரசு இலவச ஸ்விக்கி சப்ஸ்கிரிப்ஷன் திட்டம் அமல்படுத்தியதால் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்கள் மகிழ்ச்சியில் கொண்டாட்டம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 10,000. மக்கள் இப்போது நடப்பதை நினைத்து மகிழ்ச்சி. சர்வதேச அளவில் நடைபெற்ற F1 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மீண்டும் சாதனை. 2050ஆம் ஆண்டின் 3வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இவர் பூமியிலிருந்து சந்திரன் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் மனிதர்களை மட்டுமின்றி AI டிரைவர்களையும் பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்துள்ளார். அவரது வெற்றியை கொண்டாட ரசிகர்கள் தற்போது பூமியில் இல்லாமல் நிலாவில் செலிப்ரேஷன் நடத்தி வருகின்றனர். இதே வேளையில் இன்னும் சிலர் வலிமை 2 அப்டேட் எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டே உள்ளனர். உலக பணக்காரர்களின் பட்டியலில் இருக்கும் எலான் மஸ்க் அவர்கள் மார்ஸில் புதிய சிட்டி ஆரம்பித்துள்ளார். அங்கே கார், பைக் இல்லாததால் மக்கள் டிராவல் செய்வதற்கு ராக்கெட் டாக்ஸி சர்வீஸ் லான்ச் செய்துள்ளார் என்று தகவல். இந்திய திரைப்பட உலகில் முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்டைலை காப்பி செய்ய முயன்ற AI ரோபோட் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி ஷட் டவுன் ஆனது. உலகளாவிய டான்ஸ் காம்படிஷனில் பிரபுதேவா அவர்களின் மாணவர்கள் மட்டுமல்லாமல் ரோபோட்ஸ் உட்பட ஸ்டெப் ஃபாலோ செய்ய முடியாமல் திணறி ரீட்ரை பட்டன் அழுத்திக் கொண்டிருக்கின்றனர். அனிருத் ரவிச்சந்தர் அவர்களின் புதிய பாடல் ரிலீஸ் ஆன 2 நிமிடத்தில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஹம்மிங் செய்ததால் இன்டர்நெட் டிராபிக் அதிகரித்தது. சமீப ஆய்வில் நயன்தாரா அவர்களின் இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு வந்த லைக்ஸை கவுண்ட் செய்வதற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் உட்பட லோடிங்கில் சிக்கியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 203வது திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகுவதாக தகவல். டிக்கெட்டின் விலை வெறும் 25,999 ரூபாய் என்பதால் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர். ஐபோன் யூசர்ஸ்களுக்கு சந்தோஷப்படுத்தும் வகையில் iPhone 453 Pro Max வெர்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் விலை 1,59,999 முதல் ஜிபிக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. காதலர்களுக்கு இடையே பொய் கூறுவதை கட்டுப்படுத்த நாட் டு லை பிட்வீன் லவ்வர்ஸ் என்ற புதிய ஆப் வெளியாகியுள்ளது. அரசு இலவச ஹெலிகாப்டர் வழங்கும் திட்டம் இன்னும் அமல்படுத்தாமல் கால தாமதமாகி வருகின்றது. 2050ஆம் ஆண்டு கால்பந்து உலகில் புதிய சாதனை. செவ்வாய் கிரகத்தில் நடைபெற்ற மாஸ் ஃபுட்பால் லீகில் 65 வயதான ரொனால்டோ இன்று தனது பேரனுடன் ஒரே அணியில் விளையாட உள்ளார். இதுதான் தன்னுடைய கடைசி சீசன் என்று 2026இல் கூறிய ரொனால்டோ இன்று 25வது முறையாக அதையே மீண்டும் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் ஏலியன்கள் இணைந்து புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளனர். முதல் கூட்டத்திலேயே எந்த கிரகத்தில் தேர்தல் நடத்துவது என்பது குறித்து கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் டிராபிக்கை தவிர்க்க மக்கள் ஹெலிகாப்டரில் ஆபீஸ் செல்ல ஆரம்பித்ததால் தற்போது ஹெலிகாப்டர் டிராபிக் ஜாம் அதிகரித்துள்ளது. AI ரோபோக்கள் மத்தியில் டிவோர்ஸ் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ரோபோட் ஃபேமிலி வெல்ஃபேர் போர்டு என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. உணவு டெலிவரி வேகத்தை அதிகரிக்க ட்ரோன் டெலிவரிக்கு பதிலாக தற்போது டெலிபோர்ட் டெலிவரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சாம்பார் மட்டும் தற்போதும் சிந்திக்கொண்டே வருவதாக பயனர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். MS தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட் பூமியை தாண்டி சந்திரனில் விழுந்ததால் அந்த பந்தை எடுக்க ISRO புதிய விண்கலத்தை அனுப்பியுள்ளதாக தகவல். இந்த ஆண்டு கொசுக்கள் AI ட்ரைனிங் முடித்து ஃபேன் ஓடினாலும் டார்கெட் மிஸ் ஆகாமல் கடிப்பதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரோபோட் ஆட்டோ டிரைவர்கள் வந்ததால் மீட்டரை ஏமாற்ற முடியாத நிலையில் பொதுமக்கள் பழைய மனித டிரைவர்களையே நியமனப்படுத்தும்படி மேல்முறையீடு செய்து வருகின்றனர். நடிகர் ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள காஞ்சனா 100 திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகியுள்ளது. படம் வெளியாகும் முன்பே காஞ்சனா 101 படப்பிடிப்பு தொடங்கியுள்ளதாக தகவல். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஃபன் நியூஸ். உண்மை செய்திகளுக்கு தயவு செய்து வேறு சேனலை அணுகவும். நன்றி, வணக்கம்.